இந்த கூட்டத்திலையும் இந்த மலரை சேதம் இல்லாமல் இறைவன் அடியில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு பெண் வரிசையில் நிற்கிறாங்க. அலை கடலென மக்கள் கூட்டம் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான கும்பாபிஷேகம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் சீட்டனஞ்சேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்க அருள்மிகு சிவகாமி சுந்தரி சமேத காளீஸ்வரர் கோயிலோட மகா கும்பாபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை கடந்த வாரம் 22/2/2026 நடந்ததுங்க. 5 நாட்கள் சிறப்பான பூஜைகள் யாகங்கள்லாம் செய்து கும்பாபிஷேகம் இன்னைக்கு நடக்குதுங்க. இந்த காணொலியில் இந்த கும்பாபிஷேக நிகழ்வையும் இந்த கோயிலோட வரலாறையும் இந்த கோயிலையும் பார்க்கலாங்க. சீட்டனஞ்சேரி சிவகாமி சுந்தரி சமேத காளீஸ்வரர் கோயில். கோயிலுக்குள்ள போகும்போதே கூட்டம் அலை மோதுது. பாலாற்றின் தென்கரையில் செங்கல்பட்டிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு மிகப்பெரிய பழமையான கோயில் இந்த சீட்டனஞ்சேரி காளீஸ்வரர் கோயிலுங்க. காஞ்சிபுரத்துக்கும் திருக்கழுக்குன்றத்துக்கும் மத்தியில் அமைந்துள்ள ஒரு பெரிய கோயில் அப்படின்னா இந்த கோயிலை தாங்க சொல்லலாம். மிக அமைதியான இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு கிராமத்தில் இருக்க கோயில் தாங்க இந்த சீட்டனஞ்சேரி காளீஸ்வரர் கோயில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதால கூட்டம் அதிகமாக இருக்குது. நீங்கள் சாதாரண நாட்களில் வரும்பொழுது இந்த கோயிலோட அமைதியையும் இங்கே இருக்க சிற்ப வேலைப்பாடுகளையும் எவ்வளவு அழகாக பார்க்கலாம் அப்படிங்கிறத போன வருஷம் ஒரு மழை காலத்தில் எடுத்த வீடியோவை போடுறேன். ஒரு நிமிஷம் பாருங்கள். ஐந்து நிலை ராஜகோபுரம், அதை கடந்து நம்ம உள்ளே போக போகிறோம். இந்த கோயிலோட புராண வரலாறு நம்பிக்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சீட்டனஞ்சேரி அப்படிங்கிற ஒரு கிராமம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சீட்டனன், குறும்பண்ணன், சாத்தனன் அப்படின்னு பெயர்கள் கொண்ட 3 சகோதரர்கள் பசு கூட்டத்தினுடன் வாழ்ந்து வந்ததா சொல்றாங்க. அவர்கள் தங்கியிருந்த இடங்கள் அவர்கள் நினைவாக முறையே சீட்டனஞ்சேரி, குறுமஞ்சேரி, சாத்தனஞ்சேரி அப்படின்னு அழைக்கப்படுது. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 3 கிராமங்கள் பக்கத்திலேயே இருக்குங்க. அம்மனும் சிவனும் கிழக்க பார்த்த மாதிரியே இருப்பாங்க. பொதுவாக சிவன் கோயில்கள் இங்கே இருக்க சிற்ப வேலைப்பாடுகளை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. பொதுவாக சிவன் கோயில்களில் அம்மன் தெற்க பார்த்த மாதிரி இருப்பாங்க பெரும்பாலான கோயில்களில். ஆனால் இந்த கோயிலில் 2 பேருமே கிழக்க பார்த்த மாதிரி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா திருமண கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேருமே ஒரே திசையில் கிழக்க பார்த்த மாதிரி இருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே 2 கொடிமரங்களும் பிரம்மாண்டமாக உள்ளே வரும்போதே நம்மளை வரவேற்குங்க. நந்தி, சிம்மம் 2மே அவங்களோட வாகனமும் இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கும். அந்த முன்னாடி இருக்க தூண்களில் இருக்க சிற்ப வேலைப்பாடுகளும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. பசு பார்த்தீங்கன்னா லிங்கத்துக்கு மேலே பால் சுரக்கிற மாதிரி, கழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கழுத்து லிங்கத்தை பார்க்குற மாதிரியும், அதே பசு நேராக பார்க்குற மாதிரியும், ஆப்டிக்கல் இல்யூஷன்ற மாதிரி அழகாக செஞ்சுருப்பாங்க. இங்கே உள்ளேயுமே கோயில் பிரகாரத்தில் கருவறை பிரகாரத்தை சுற்றி வரும்போதுமே இந்த மாதிரி சிற்பங்களை பார்க்க முடியும். கதை சொல்லும் சிற்பங்கள், அதாவது இந்த புராண நம்பிக்கைகளை நினைவுபடுத்தும் வகையில் இருக்க சிற்பங்கள் தாங்க உள்ளேயும் பார்க்க முடியும். வார இறுதியிலையுமே பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். இது ஒரு வார இறுதியில் நான் போகும்போது எடுத்த காணொளி தான்.
பக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயிலை பராமரிக்கிற குருக்கள் இருப்பார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 7 மணியிலேருந்து 10 மணிக்குள்ளே போயிட்டிங்கன்னா காலையில் சாமியை பார்க்கலாம். அதே ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே பார்க்கலாம். பக்கத்துலேயே தான் குருக்களும் இருப்பார். ஸோ வார இறுதியிலேயே இவ்வளவு அமைதியாக இருக்குது பாருங்கள். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி 1 இயருக்கு முன்னாடி எடுத்த ஒரு காணொலியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதால இந்த மாதிரி என்னால் ஃப்ரீயாக காணொலியை எடுக்க முடியாது. எங்கே பார்த்தாலுமே மக்கள் கூட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தீர்த்தம் இருக்குது. இந்த தீர்த்தம் வந்து குமார தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகப்பெருமானே இங்கே இருக்க இந்த தீர்த்தத்தை உருவாக்கியதாக ஒரு நம்பிக்கை. இந்த குளத்தை ஒட்டின மாதிரியே மண்டபம் இருக்கும், அருமையாக இருக்கும். இங்கேருந்து இந்த ராஜகோபுரத்தை 5 நிலை ராஜகோபுரத்தையும் அந்த 2 கொடிமரங்களையும் பார்க்குறதே ஒரு அழகுங்க. பரத்வாச முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்கே இருக்க மணிப்புங்க மரம் அப்படிங்கிற ஒரு மரத்துக்கு கீழே இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா சிவனுக்கான தல விருட்சம் இந்த மணிப்புங்க மரம் தான். அங்கேயுமே நீங்கள் ஒரு லிங்கத்தை பார்க்க முடியும். அந்த லிங்கத்தை அவர் வழிபட்டது பிறகு அந்த லிங்கம் இருந்த இடத்துல தான் இந்த கோயில் உருவாக்கி இருக்காங்க. பரத்வாஜ முனிவர் வழிபட்ட லிங்கம். அதே மாதிரி மகாபாரதத்தோடையும் இந்த கோயிலுக்கு நிறைய தொடர்புடையதாக சொல்கிறாங்க. பாண்டவர்களுமே இங்கே இருக்க சிவபெருமானை வழிபட்ட பிறகு தான் அவர்களோட இழந்த செல்வத்தை மீட்டெடுத்ததாக ஒரு நம்பிக்கை இருக்குது. கிருஷ்ண பகவானே இங்கே இருக்க மணிப்புங்க மரத்துக்கு கீழே இருக்க காளீஸ்வரரை வழிபட்டதாக சொல்கிறாங்க. அதனால் இந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணபுரி அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி மகாபாரதம், கிருஷ்ணர் இவங்களோடையும் தொடர்புடைய பழமையான கோயில் தாங்க இந்த காளீஸ்வரர் கோயில். சீட்டனஞ்சேரி கிராமத்தில் இருக்குது. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றுப்பிரகாரத்தில் இங்கே இருக்க இந்த மரம் தான் வந்து மணிப்புங்க மரம். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன லிங்கத்தையும் பார்க்கலாம். அதே மாதிரி அங்கே ஒரு விநாயகரையும் பார்க்கலாங்க. மணிப்புங்க மரம், தலவிருச்சம். கோயிலுக்குள்ள பாண்டவர்கள் வழிபட்ட தலம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புக்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. மிக அழகான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்கள். இந்த தூண்களில் ஒவ்வொரு தூண்லேயுமே 4 பக்கமுமே அழகான சிற்பங்கள். உள்ளே நம்ம போகலாம். காளீஸ்வரர், சிவகாம சுந்தரி 2 பேருமே கிழக்க பார்த்த மாதிரி தான் இருப்பாங்க. கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க மண்டபத்தில் இருக்க தூண்களில் இருக்க சிற்பங்களை பாருங்கள். ஒவ்வொன்றுமே ஒரு கதை, ஒரு வரலாறு சொல்லும், ஒரு நாயன்மார்களை நினைவுபடுத்தும், இல்லை ஒரு மகாபாரதம், இல்லை ஒரு தல வரலாறை நினைவுபடுத்துகிற மாதிரி தாங்க இருக்கும். கும்பாபிஷேகம் நடக்கிற இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு என்னால் கவர் பண்ண முடியாது. அதனால தான் இந்த பழைய காணொலியை போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோயிலை பற்றி ஒரு ஐடியாவை கொடுக்கும். இங்கே இருக்க சூழ்நிலை, அமைதியான சூழ்நிலை, இயற்கை சூழ்நிலையை பற்றி ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பழைய காணொலியை போடுறேன். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். அழகான துவார பாலகர்களை கடந்து உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா மூலவர் தான் இருப்பார். மூலவர் வந்து கிழக்க பார்த்த மாதிரி இருந்தாலுமே உள்ளே போகிறதுக்கு நம்ம வந்து சைடில் இருக்க வழியாக தான் போகணும். பள்ளியறைக்கான ஒரு மண்டபத்தை பார்க்க முடியும். ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் நடக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தேர் திருவிழாவும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. அதற்கான விவரங்களையும் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி கோயில் வளாகத்தை வரும்போது 63 நாயன்மார்களுக்கான சிலைகளும் இருக்குங்க. கோஷ்டத்தில் எல்லா சிவன் கோயிலில் இருக்க மாதிரியே அழகான வடிவமைப்பு. காளீஸ்வரர் கோயில், சீத்தனஞ்சேரி. இங்கே பார்த்தீங்கன்னா மூலவரோட அறை இதுதான். இங்கேருந்து நம்ம வெளியே வந்துட்டு இந்த நாயன்மார்களை தரிசனம் செஞ்சுட்டு சுற்றுப்பிரகாரத்தை வெளியே வரலாம். சுற்றுப்பிரகாரத்தில் கடந்து வரும்போது பார்த்திங்கன்னா அம்மனுக்கான கிழக்கு பார்த்த மாதிரி அம்மனும் சிவகாம சுந்தரி அப்படிங்கிற ஒரு பேரில் இருப்பாங்க. தலவிருஷத்துக்கு கீழே பசு லிங்கத்துக்கு பால் கொடுத்த மாதிரி ஒரு அமைப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா கழுத்தை திரும்பின மாதிரி ஒரு அமைப்பு. ஸோ ரொம்ப அழகாக செஞ்சுருப்பாங்க.
நான் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு முன்னாடி மஹேந்திரா வெல் சிட்டியில் இருக்கேன். பரனூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி செங்கல்பட்டு போயாச்சுங்க. செங்கல்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 580 அப்படின்னு ஒரு பஸ்ஸு காலையில் 8 மணிக்கு இருந்தது. அரும்புலியூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்து வழியாக போகிற பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா சீத்தனஞ்சேரியில் டைரெக்டாக ட்ராப் பண்ணிவிடுவேன்னு சொன்னாங்க. அதனால் அந்த பஸ்ஸில் ஏறி வந்துட்டேங்க. காலையில் 8 மணிக்கு அரும்புலியூர் போகிற பஸ் நம்பர் 580 செங்கல்பட்டில் இருந்து. இந்த போகிற வழியுமே ரொம்ப அருமையாக இருக்கும். கோயிலுக்கு வாசல்லையே என்னை ட்ராப் பண்ணிட்டாங்க. இன்னொரு வழியும் இருக்குங்க. காஞ்சிபுரம் சாலையில் பழத்தோட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வலது பக்கமாக இடது பக்கமாக திரும்பினீங்கன்னா, அதாவது செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் பழத்தோட்டம் அப்படிங்கிற இடத்துல இறங்கி இடது பக்கமாக உள்ளே போனீங்கன்னா இந்த சீத்தனஞ்சேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை அடையலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ஃப்ரீக்வன்சி ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். சொந்த வாகனத்தில் வந்தாலோ இல்லை ஷேர் ஆட்டோவில் ஏறி போகணும்னா போகலாம். கூகுள் மேப்பில் காளீஸ்வரர் கோயில் அப்படின்னு போட்டிங்கன்னா சீத்தனஞ்சேரின்னு போட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு கோயில் வாசல்லையே இறக்கி விட்டுருங்க. அவ்வளோ அழகாக லொக்கேஷன் பிங்க் பண்ணியிருக்காங்க. கூகுள் மேப் யூஸ் பண்ணலாம். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயிலை புதுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் கவனிக்க முடியும். ஏற்கனவே போட்டிருந்த காணொலிக்கும் இதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். எல்லாமே கோபுரங்கள், சுதை சிற்பங்கள் எல்லாத்துக்குமே வண்ணம் பூசியிருக்காங்க. அதே மாதிரி கலசம் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. சாளரம் கட்டியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:15 9:30 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே எல்லா கோபுர கலசங்களுக்கும் கொடி மரத்துக்கும் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. எல்லா மக்களும் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கும்பாபிஷேகம் டைமில் மட்டும்தான் நம்மளை ஏற அனுமதிப்பாங்க. அதனால் இங்கே கோபுரத்தில் இருக்க விமானத்தில் இருக்க சுதை சிற்பங்களையும் பாருங்கள். வழியில் என்ட்ரன்ஸில் வர கோபுரம், அதை தான் வந்து கோபுரம் அப்படின்னு சொல்லுவோம். மூலவருக்கு மேலேயோ இல்லை எல்லா ஒரு தெய்வங்களுக்கும் மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விமானம், கருவறை விமானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 5 நிலை ராஜகோபுரம், அதை தொடர்ந்து 3 நிலையில் ஒரு ரிஷி கோபுரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூலவர், அம்மன், பள்ளியறை, இவங்களுக்கு எல்லாருக்குமே தனித்தனியான கோபுரங்கள் இருக்குது. இந்த கோபுரங்களுக்கும் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. परिवार कलेक्शन இந்த கோயில் வளாகம் ஒரு சாதாரண நாளில் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பாருங்கள், கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்கள். 2 பிரம்மாண்டமான கொடிமரத்தை பார்க்குறதே ஒரு அழகு. அதற்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரம். யாகசாலையிலிருந்து கலசங்கள் வெளியே வருது. सर्वभूत रमणीय नमः मनोन्मन्ये नमः सूर्यमंडलाय नमः ब्रह्मणे नमः सौमंडलाय नमः
विप्राणं मत्तविकरैः भारतन्तनगैर्यैः मुद्रिकाभिनलकृतं संसिद्धिमूर्तिर्पुरी सत्यमहामनस्वदात्माहात्मूलेन आत्मज्ञानयित्वा सर्वोपदानं तत्तये இதோ கும்பாபிஷேகம் மூலவர் விமானத்து மேலே பாருங்க. महाराजाय नमः शिवरुद्राय नमः कालीश्वराय नमः शिवकामसुंदरी समेताय कालीश्वराय. ஒரே நேரத்தில் கருவறை, விமானங்கள், ராஜகோபுரம், ரிஷி கோபுரம், கொடிமரம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு. நீங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த 48 நாள் மண்டாலாபிஷேகம் நடக்கும், சிறப்பு அபிஷேகம் நடக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு வார இறுதியில் கண்டிப்பாக திட்டமிட்டு போயிட்டு வாங்க. அருமையான கோயில் சீத்தனஞ்சேரி காளீஸ்வரர் கோயில். மேலே இருந்து இந்த குமார தீர்த்தம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு காட்சியாக இருக்கும். கும்பாபிஷேகம் முடிஞ்சதுங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் மூலவரையும் அம்மனையும் தரிசனம் செய்ய ஒரு நீண்ட வரிசை. இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த கும்பாபிஷேக காட்சியை பார்த்துட்டு நான் பார்த்திங்கன்னா வந்துட்டேன். வரும்பொழுது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வரும்பொழுது செங்கல்பட்டுலேருந்து 580 அப்படிங்கிற ஒரு பஸ்ஸை பிடிச்சி வந்தேன். போகும்போது அது பார்த்திங்கன்னா அரும்புலியூர், அதாவது ஆற்ற இன்னொரு பக்கம் சுற்றிக்கிட்டு வந்தது. வரும்போது ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 வீலரில் லிஃப்ட் கேட்டு பழத்தோட்டம் காஞ்சிபுரம் சாலைக்கு வந்துட்டு அங்கேருந்து செங்கல்பட்டுக்கு வந்துட்டேங்க. ஸோ 2 வழி இருக்குது. ஆற்றோட ஒரு பக்கம் வழியாக ஒரு வழி, அதாவது சென்னை திருச்சி சாலையில் செங்கல்பட்டு பிரிட்ஜை கடந்து வலது பக்கம் திரும்பினீங்கன்னா அரும்புலியூர் அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அந்த இடத்துல இருந்து நம்ம இந்த சீத்தனஞ்சேரியை அடையலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் சாலைக்கு, செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலையில் அங்கே இடது பக்கம் பழத்தோட்டம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இடது பக்கம் திரும்பினீங்கன்னா நாம் பார்த்திங்கன்னா சீத்தனஞ்சேரியை அடையலாம்ங்க. ரொம்ப அழகான ஒரு காணொலியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குளம், இந்த குளத்துக்கு பின்னாடி இந்த ராஜகோபுரங்கள், கருவறை, விமானங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.
ஒரு வேண்டுகோள், தயவு செய்து பக்தர்களை ஒன்றாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாருங்க, கோபுரம் டூ வீலரில் ஒருத்தரோட லிஃப்ட் கேட்டுட்டு பழத்தோட்டத்துக்கு வர அங்கேருந்து நம்ம செங்கல்பட்டுக்கு ஆட்டோலேயோ இல்லை பஸ்லேயோ போகலாங்க. போகும் வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாகவே இருக்குங்க. பாலாற்றை கடப்பதற்கு ஒரு பிரிட்ஜ் இது. இதுதான் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலை பழத்தோட்டம் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப்பு. இங்கேருந்து நேராக தெரியுது இல்லைங்களா ஒரு சாலை, அதாவது செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் வரும்போது லெஃப்ட் எடுத்து உள்ளே போகணுங்க. தேங்க்யூ.